பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1349வது சதய விழா வரும் வியாழக்கிழமை நடைபெறுவதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, முழு விவரங்கள். வணக்கம். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரினுடைய 1341வது சதய விழாவானது வரக்கூடிய 23ஆம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தமிழ் மொழியை காப்பதிலும் தமிழ் மொழியின் சிறப்புகளை கல்வெட்டுகளில் பதித்து காலத்திற்கு நிலை பெற செய்தலிலும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரினுடைய பணியானது வரலாற்று பதிவு செய்கிறது என்றும் கன்னி தமிழை வளர்த்தவர்களின் முதன்மையான இடம் பெறுபவர் பெரும்பிடுகு முத்தரையரே ஆவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசர்கள் போருக்கு செல்லும் முன்பு வஞ்சிப்பூவையும் போரில் வென்ற பின்னர் வாகை பூவையும் சூடுவது வழக்கம். ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு செல்லும் போது வாகை பூவை சூடிக்கொண்டு வெற்றி என்றும் நமதே என சொல்வாராம். அந்த வகையில் தன் வாழ்நாளில் 16 பெரும் போர்களில் தோல்வியை காணாத மாபெரும் அதிதீரன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் என்றும் அவரினுடைய புகழை இந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார். மேலும் பெரும்